மாசமா இருக்காங்க ஒரு வீட்டுலன்னு வச்சுங்களேன், அவங்க எந்த மாதிரி பொருட்களை பாக்குறப்ப அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு நல்லா இருக்கும்? அற்புதமான கேள்விங்க ஐயா. ஏன்னா கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக கர்ப்பம் தரித்த அந்த தாய்மார்கள் அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும். குழந்தை வேணும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும்னா என்ன செய்யணுங்க? சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் ரொம்ப மனக்குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா ஐயா, அந்த தொழில் தடைகளை நிவர்த்தி பண்ணணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு? நம்ம ஆத்மா பலத்தை விட ஒரு பலம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஆத்மா தான் கடவுள். நீங்க வியாபாரம் செய்யும் போது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னங்க சிவன் சொத்து குலநாசம்? சிவனோட சொத்துங்கிறது ஐயா, குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க இல்ல இல் வாழ்க்கையில் இருக்கவங்க ருத்ராட்சம் இல்லாமா? இதை பேச ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே கீழே என்ன திட்டதான் செய்வாங்க. பணம் பிரச்சனை தீர்றதுக்கோ பொருளாதார பிரச்சனை தீர்றதுக்கோ இல்லைன்னா குடும்ப கஷ்டம் போறதோ ருத்ராட்சம் அணியக்கூடாது. ருத்ராட்சத்தை உள்ள நிறைய ரகசியங்கள் இருக்குங்க. கருங்காலி மாலையை யார் அணியலாம்? கருங்காலி மாலை எதற்காக அணியலாம்? கருங்காலி மாலை அணிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க கோடீஸ்வரர் ஆயிருவீங்க. ஆனா இதுல ஒரு துளி கூட உண்மை கிடையாதுங்க. ஆனால் இதை அணிந்து கொள்ளும் போது கண்டிப்பாக ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. ஐயா, இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். வாஸ்து வாஸ்துல சில பொருட்கள் வீட்டுல வைக்கிறப்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்றீங்க. என்னென்ன பொருட்களை வீட்டுல வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க ஐயா. மும்பைல தாதர்ங்கிற ஒரு பகுதியில ஒரு இஸ்கான் பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய வீட்டுல அவருக்கு ரொம்ப நாள் கழித்து, அதாவது ஒரு 8-10 வருடம் கழித்து ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தைக்கு தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாம போய்கிட்டே இருந்தது. ஏன்னா ஒரே ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அவர் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா மாதத்துல 3 நாள் அவர் மருத்துவமனையில இருக்க மாதிரியே இருந்தது. அப்போ அவர் என்னை பத்தி ஒரு இஸ்கான் சகோதரர்கிட்ட தெரிஞ்சிருக்காரு. அவர் என்ன அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரே விஷயத்த நான் கவனிச்சேன். திருஷ்டி அதிகமாக இருக்கிறத கவனித்தேன். அவருக்கு பொருளாதாரம் கஷ்டங்கள் இல்லை. அவர் பூ வியாபாரம் பண்றாரு. அதே மாதிரி பிளைட்ல பூவை மும்பையில இருந்து மற்ற நாடுகளுக்கு அனுப்புற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனா அவருக்கு அவருடைய ஒரே ஒரு குழந்தைய அவருக்கு இந்த நோயில இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கஷ்டம்னால வியாபாரத்துல கவனிக்க முடியல. ஆனா அதை கவனிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, வீட்டுல அவருக்கு திருஷ்டி அதிகமா இருக்கிறத தெரிஞ்சது. அப்போ அவருக்கு நான் ஒரு சிறு பரிகாரம் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, வீட்டுல ஒரு யானை உருவம் உள்ள ஒரு பொம்மையை வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னாரு, எந்த மாதிரி உருவம் வைக்கணும்னு என்கிட்ட கேட்டாரு. தொடர்ந்து அவர் ஒரு அந்த என்னை பார்த்து நான் அந்த பரிகாரத்தை சொன்ன அடுத்த நொடியில இருந்து அவர் யானை உருவத்தை ஒவ்வொரு புகைப்படமா எடுத்து 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 இந்த யானை வைக்கலாமா அந்த யானை வைக்கலாமான்னு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதுன்ட்டு எங்க ஆசிரமத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் சிலை செய்யக்கூடிய ஆசாரி இருந்தாரு. அவர்கிட்ட மரத்துல இந்த அளவுக்கு ஒரு யானை உருவத்தை செய்து அவருக்கு நான் அனுப்பி வச்சேங்க ஐயா. அனுப்பி வைத்த ஒரு 3-4 மாதத்துல இருந்தே பார்க்கும்போது அவருக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டதாக போன்ல அவர் என்கிட்ட தெரியப்படுத்தினாரு. இப்பவும் அந்த குழந்தைங்களுக்கு நோய் இல்லாம ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாருங்க. அதனால வாஸ்துப்படி தொடர்ந்து இந்த நோய் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த யானை வைத்தால் கொஞ்சம், அதாவது வாஸ்துப்படி நோயின்ட்டு மட்டும் இல்ல, திருஷ்டி இருக்கிறவங்க இந்த யானை பொம்மையை வச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது எந்த திசையில வைக்கணும் கணக்குல இருக்கா இல்ல எங்க வேணா வச்சுக்கலாம்? வீட்டுல வைக்கணும் ஐயா. கிழக்கு பார்த்துக்கணும், மேற்கு பார்த்துக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அதாவதுங்க, யானை பிராண சக்தியை வாங்கி வெளியே விடுவதற்கான ஒரு ஜீவன். அதோடைய உருவத்தை நம்ம வைக்கும் போது அந்த உருவத்தோடைய ஆகர்ஷணம் மூலமாக திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் உள் வாங்கி வெளிவிடுவதற்கான ஒரு அர்த்தமாக நம்மளுடைய முன்னோர்கள் அந்த யானை உருவத்தை வீட்டுல வைக்கணும்னு வைப்பாங்க. சிலர் கேரளால பாத்தீங்கன்னா யானையே வீட்டுல வச்சிருப்பாங்க. இங்க வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியும்? ஆமா, அங்க யானை வச்சிருப்பாங்க. இங்க பணம் இருக்கிறவங்க கூட யானையை வைக்க முடியல. ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் கேட்க நினைச்சேன். மாசமா இருக்காங்க ஒரு வீட்டுலன்னு வச்சுக்கலாம், அவங்க எந்த மாதிரி பொருட்களை பாக்குறப்ப அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு நல்லா இருக்கும்? அற்புதமான கேள்விங்க ஐயா. ஏன்னா குழந்தை கருவை சுமக்கக்கூடிய தாய்மார்களுக்கு
தன்னுடைய பார்வையின் மூலமாக எந்த காட்சியை அதிகமாக பார்க்கிறாங்களோ அந்த காட்சியின் மூலமாக அவருடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து ஒரு பிரகாசமாக அமையும் ஐயா. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட குரு சொன்ன ஒரு பரிகாரத்தை சொல்றேன். அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, உங்க வீட்டுல உங்களுடைய மனைவியோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்தவர்களோ கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக கிருஷ்ணனுடைய உருவமான குழந்தை உருவத்தை நீங்க வந்து வீட்டுல வைக்கணும்னு சொல்றாருங்க. அந்த கிருஷ்ணனுடைய உருவமா இருக்கக்கூடிய உருவத்தை அவர்கள் படுக்கக்கூடிய பகுதியிலோ அல்லது வந்து அவர்கள் எப்போதும் பார்க்கக்கூடிய ஒரு பகுதியிலோ அந்த கிருஷ்ணனுடைய குழந்தை உருவத்தை வைக்கும் போது போட்டோவை கூட வச்சுக்கலாம். அந்த குழந்தைய அவர்கள் பார்க்கணும். இந்த வெண்ணெய் தின்ன மாதிரி இருக்குமே, அந்த வெண்ணெய் தின்ன மாதிரி, விளையாடுற மாதிரி, ரொம்ப சேட்டை பண்ற மாதிரி இந்த மாதிரி உருவங்களை வைத்திருக்கும் போது அந்த கர்ப்பம் தரித்த அந்த தாய்மார்கள் அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும். அருமையான விஷயம், அருமையான விஷயம். இதை நீங்க செய்து பார்த்து கண்டிப்பா நிறைய பேருக்கு மாற்றம் என்னோட குருஜி மூலமாக இது எனக்கு தெரிந்த விஷயம் இல்ல, என்னோட குரு சொன்ன ஒரு விஷயம் இல்ல. எல்லாமே நம்ம குரு சொன்னது தானே. கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தெரியும், அவர்தான் சொல்றாருங்க. இப்பவும் அவர்தான் சொல்றாரு. நிச்சயமாங்க. இப்பங்க பொதுவா எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு விஷயம் சின்ன குழந்தையில இருந்து வயதான வரைக்கும் இருக்கு. அந்த பிள்ளைகளும் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுன்னு தெரியல, ஆனா ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்ற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும்னா என்ன செய்யணுங்க ஐயா? இதற்கு நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்த வச்சிருந்தாங்க. ஆனா அதை நம்ம இப்போ வந்து கவனிக்காம விட்டுட்டோங்க ஐயா. நீங்க சின்ன வயசா இருக்கும்போது நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் கோவில்ல யானை இருக்கும், பாத்திருக்கீங்கல்ல? நிச்சயமா. நம்ம தெருவுக்கே வரும், தண்ணி அடிக்கும் மூஞ்சில மேல ஏறி உட்காந்து போக சொல்லுவாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் முட்டாளா இல்ல. அப்ப எதற்காக கோவில்ல யானையை வச்சாங்க தெரியலையே. அப்படி யானை வச்ச முன்னோர்கள் வர்றவங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக விட்டாங்க அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல. அதுலதான் இங்கேயே ஒரு சூட்சமும் இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் ரொம்ப மனக்குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா பக்கத்துல எந்த கோவில்ல யானை இருக்கோ இல்லைன்னா நீங்க கோவில்ல யானை இருக்க கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த யானை கிட்ட போயிட்டு அது கேட்கக்கூடிய தும்பிக்கையில ஒரு 5 ரூபா காயின்ஸோ இல்லைன்னா 10 ரூபா நோட்டோ, இப்பெல்லாம் காயின்ஸ் போட வேண்டியது இருக்கு, அதை போட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சீப்பு பழத்தை வாங்கி கொடுத்துட்டு காசை கொடுத்துடலாம். ஏன்னா பழம் கொடுப்பது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பழத்தை வாங்கி அந்த யானைக்கு நம்ம கொடுத்துட்டு அந்த யானையோடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறும்போது அது நம்ம தலையில அதோட சுவாசம் இருக்கு பாத்தீங்களா, அது பிராண சக்தி அதிகமா உள்ளதுங்க யானை. அந்த பிராண சக்தியை நமக்கு அது வந்து கொடுக்கும். நம்ம தலையில அது தொட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது அது உடல்ல இருக்கக்கூடிய பிராணனை அது அதிகமா வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும் கிடையாது, தானாக நம்மளுடைய மனம் வந்து சாந்தமடைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லைன்னா நம்ம தெருவுல வரக்கூடிய யானைகளுக்கோ கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஸ்ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு நல்லா ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி நல்ல தூக்கமும் வரும். அந்த தூக்கம் இல்லாம குழந்தைங்க எப்பவுமே அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவர்கள் எல்லாமே இந்த யானை பாகன் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அந்த யானையோட ஆசீர்வாதத்தை பெறது நல்ல விஷயம். ஆனா இதுல ஒரு சிக்கல் ஒண்ணு வருதுங்கய்யா. இப்ப நிறைய கோவில்ல யானை இல்லாம யானை பொம்மை வைக்க போறதா சொல்றாங்க. அது மாறணும். நாராயண பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நிச்சயமா. நம்ம நாராயணம்மா கோயில்ல இருக்கு 2 யானை இருக்குங்க. 2 யானை. அதுல ஒரு யானை பாத்தீங்கன்னா நிறைய முடி வச்சுட்டு ரொம்ப அழகா, வைஷ்ணவி. ஆமா, நல்லா இருக்கும். வைஷ்ணவி. திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா புருஷோத்தமன் ஒரு யானை இருந்தது. அந்த யானையை நாங்க வந்து தொடர்ந்து பார்க்க போவோம். அதுக்கு பழங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போவோம். அது வேடிக்கை பார்க்க போவோம். இப்ப அந்த வேடிக்கை பார்க்க போகக்கூடிய சூழல் கூட நம்ம மக்கள்கிட்ட குறைஞ்சிட்டு அது கொஞ்சம் மீண்டும் வரணும். அதே மாதிரி அறநிலைத்துறை ஒவ்வொரு கோவில்லையுமே யானைகள் கொண்டு வந்தோம்னா இன்னும் மக்களுக்கு நல்லா இருக்கும். நிச்சயமா ஐயா. அந்த தொழில் தடை நிறைய பேர் நல்லா போயிட்டு இருக்க தொழில் திடீர்னு டவுன் ஆயிரும். ஒரு சில பேருக்கு ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா போகாது. இந்த மாதிரி தடைகளை நிவர்த்தி பண்ணணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதைய சூழல்ல கவனக்குறைவு வந்து நிறைய ஏற்படுதுங்க. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது ஒருத்தரை பத்தி ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிக்கிற மந்திரத்தை தொடர்ந்து ஒருத்தர் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு 100-150 முறையாவது ஓம் நமோ நாராயணா அவர் எனக்கு அனுப்பிடுவார் மொபைல்ல. இதற்காகவே நான் என்ன பண்ணேன்னா ஒரு குரூப்பை உருவாக்கி, நாராயணா சேவான்னு ஒரு குரூப்பை உருவாக்கி அதுல வந்து எங்களோட ஆசிரம செயல்பாடுகளை போடுவேன். அதுல இப்ப எல்லாருமே ஓம் நமோ நாராயணா சொல்பவர்கள் எல்லாமே அந்த குரூப்ல இணைச்சிருக்கிறேன். அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒருத்தர் எனக்கு ஒரு நாள் போன் பண்ணி, ஐயா எனக்கு வந்து நான் வியாபாரமே நடக்கல,
நான் என்ன பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டு, நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து உணவு கடை வைத்திருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. அப்ப அவருக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கல. அவர் வந்து வியாபாரம் நடப்பதற்காக ஒரு பரிகாரம் கேட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட ஒண்ணு சொன்னேன், நம்ம ஆத்மா பலத்தை விட ஒரு பலம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஆத்மாதான் கடவுள். நீங்க வியாபாரம் செய்யும் போது உங்களுடைய கவனத்தை வேற எந்த பக்கமும் திருப்பாதீங்கன்னு சொன்னேன். இப்ப இன்னைக்கு மொபைல் வந்துருச்சு. மொபைல் வந்ததுனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மொபைல் இல்லாம தேவையில்லாத நண்பர்கள்ட்ட உட்காந்து போன் மணிக்கணக்கில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம சொந்த பந்தங்களோட பிரச்சனைகளை சிந்திச்சுட்டு இருக்காங்க. நாட்டுல இது நடக்குதா அது நடக்குதான்னு பாதி நேரங்கள்ல இவர்களோட சிந்தனைகள் எல்லாமே வியாபாரம் சார்ந்து இல்லாம மற்ற இதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய முழு சிந்தனை வியாபாரம் நடக்குது நடக்கல, உங்களுடைய முழு சிந்தனையும் அந்த இதுல முழுதும் வச்சீங்கன்னா கண்டிப்பா வியாபாரம் நடக்கும். அவருக்கு ஒரு பரிகாரம் சொல்ல, நீங்க பரிகாரம் கோவிலுக்கு போவான், விளக்கேத்துவான், அதை செய் இதை செய்ன்னு சொல்லலாம், இதுவும் பரிகாரம் தான். உங்களுடைய முழு கவனத்தை, வியாபாரம் ஒரு மாசம் நடக்காட்டினாலும் பரவாயில்ல, உங்களுடைய கவனத்தை முழுசா அதுல வைங்க. நீங்க மொபைல் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, இல்லைன்னா நீங்க வந்து யாரும் சொந்த பிரச்சனை பேச வேண்டாம்னு சொல்ல, ஆனா வியாபாரம் இல்லாத நேரத்துல இதெல்லாம் பண்ணுங்க. நீங்க எந்த தொழில் பண்ணாலும் உங்களுடைய கவனம் முழுவதுமே 100 பங்கு அதிலே செலுத்துங்க. வியாபாரம் ஆகினாலும் சரி ஆகாதனாலும் சரி, கண்டிப்பாக இயற்கை உங்களுக்கு வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா நிச்சயமா. அந்த குழந்தை பேரு நம்ம மாசமா இருக்கவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டோம், குழந்தை வேணும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது? ஐயா, இதுல பரிகாரத்துல இதுல 2 விக பரிகாரம் இருக்குங்க. நீங்க வந்து எதிர்பார்க்கறது, ஆன்மீகத்துல எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிலுக்கு போனா எனக்கு குழந்தை பிறந்துருமா, இல்லைன்னா நான் இந்த விளக்கு ஏத்தனா குழந்தை பிறந்துருமா நினைப்பாங்க. இதுல 2 விஷயங்களும் பார்க்கணும். ஒன்று, மருத்துவத்தையும் பார்க்கணுங்க ஐயா. மருத்துவத்தின் மூலமாக நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது நாடி இருக்கு. இந்த 3 முறையில சிலவங்களுக்கு வந்து பித்தம் அதிகமா இருந்தாலும் அவர்களுக்கு உடல் சமநிலை இல்லாமல் குழந்தை பிறப்பு குறைவாக இருக்கலாம். இல்லைன்னா சில நேரங்களில் வாதம் அதிகமா இருக்கனால குழந்தை பேரு குறைவா இருக்கலாம். இந்த விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. இதற்கு பிறகு ஆன்மீகத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரு குழந்தை இல்லைனால அதையே மீண்டும் 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 சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட உள்ளுக்குள்ள மந்திரம் என்னவா ஓடுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது இல்லை, எனக்கு இது இல்லை. இப்போ எனக்கு அது கிடைச்சிரும்னு நினைக்கிறத விட அவநம்பிக்கை அவங்களுடைய ஆள் மனதில் அதிகமாக உச்சரிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய மனதுல நெகட்டிவ் மந்திரம் அதிகமாக ஓட ஆரம்பிக்கும். முதல்ல அதை தூக்கி அவங்க வெளியே தூக்கி எரிஞ்சுட்டு, எனக்கு குழந்தை பிறக்கும், நான் குழந்தைய வளர்ப்பேன், நான் இந்த சமுதாயத்துல ஒரு உயிரை நான் ஜனித்து அதை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுங்கிற எண்ணத்தை ஆழமாக பதித்தால் தானாக இயற்கை அவர்களுக்கு அமைச்சு கொடுக்கும். உடலை தொடர்ந்து இயக்க நிலையிலையும் வைக்கணும். வீட்டிலேயே உட்கார்ந்தே இருக்கக்கூடாது. உடலை கொஞ்சம் செயல்படுத்த வச்சாலே கண்டிப்பாக அது நடக்கும். நிச்சயமாங்க, நிச்சயம். அந்த ஆன்மீகத்துல ஒரு வாக்கியம் வந்துகிட்டே இருக்கும், சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னங்க சிவன் சொத்து குலநாசம்னா? ஐயா, இந்த வாக்கியத்தை சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற சொல்ல, சிவன் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதாகவும், அந்த சொத்தை நம்ம போய் எடுத்துட்டு வந்ததுனால நம்மளுடைய குடும்பம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். சில பேரு சிவன் கோயில் கொடுக்க விபூதி அங்கே சொந்துருவாங்க, ஏன்னா அது சொத்தா நினைச்சுக்கிறாங்க, அங்கே சொந்துருவாங்க, வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன். இல்லைங்க, இதெல்லாம் புண்ணியமான ஒரு விஷயம். விபூதிங்கிறது நம்மளுடைய மூல பரம்பொருளான சிவபெருமான் கொடுக்கக்கூடியது. அது வந்து அவர் கொடுக்கறத பெறாம விட்டு அங்கே வச்சுட்டு வராங்க. அது மூடத்தனமான சிந்தனைங்க ஐயா. ஆனா இதுக்குள்ள ஒரு சூட்சமமான ஒரு வார்த்தை இருக்கு. சிவன் சொத்து குலநாசம்ங்கிறது, சிவனுடைய சொத்துங்கிறது என்ன? அவங்க கட்டடமா இல்ல, நம்ம உறவுகள் இல்ல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சிவன் கோயிலுக்கு உள்ள சொத்து, அந்த சொத்து நம்ம கொள்ளையடிக்க கூடாது, கொள்ளையடிச்சோம்னா நம்ம குல நாசம் ஆயிரும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்லைங்க, சிவனோட சொத்துங்கிறது நம்மளுடைய ஆத்மா. ஏன்னா இந்த பிரம்மம் அவருக்கு சொந்தம். அந்த சொத்துங்கிறது அவருடைய சொத்து தான் நம்மளுடைய ஆத்மா. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆத்மாவும் தான் சிவனுடைய சொத்து. இந்த உலகமே அவர் சொத்து தான், அவர் சொத்து தான், உலகமே அவர் சொத்து, ஆத்மா அவருக்கு. அப்ப இந்த ஆத்மாவை எவன் ஒருவன் தன்னிறைவோடு கவனிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்போ இந்த வெளியே இருக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாமே தானாக விடுதலை அடைய ஆரம்பிச்சிடும். எவன் ஒருவன் பிரம்மத்தை, அதாவது சிவனை தனக்குள்ள தியானிக்க ஆரம்பிக்கிறானோ, அவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பந்தங்கள் எல்லாத்தையுமே வெட்டிக்குவாங்க. அப்போ ஒவ்வொரு பந்தங்களும் அவனை விட்டு விலகிறதுனால, அவனை விலக்கி கொள்வதனால, தானா விலகுவதனால, அந்த அவனுடைய குலம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய தொடர்பு இங்க இருந்து விடுதலை அடைவது தான் சிவன் சொத்து. சிவனை நினைப்பவர்களுடைய
சிவனை பிரம்மத்தை உணர்ந்தவர்களுடைய தொடர்பு தானாக விடுதலை அடைந்துவிடும், அவர்களுடைய குல தொடர்பு தானாக விடுதலை அடைந்துவிடும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக தான் சிவன் சொத்து குலநாசம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இதை நான் சொல்றதுனால சிவனுடைய சொத்து அங்க கோயில போயிட்டு திருடலாம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. கோவில் நிர்வாகத்தில் உள்ள பொருளை திருடும் போது அதற்கான தண்டனையை கண்டிப்பா பெறுவாங்க. அதற்காக சிவன் சொத்தை திருடலான்னு மட்டும் நினைக்காது. ஆமா, எத்தனை முன்னோர்கள் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்க, அதற்கான சொத்துக்களை வழிமுறை கண்டிப்பா கண்டிப்பா மக்களுக்காக உதவிக்காக உருவாக்கப்பட்ட பொது சொத்து இல்ல. ஆமா, அதுல கை வச்சோம்னா அந்த கர்மாவை இந்த ஜென்மத்துக்கு தாங்க முடியாது. கண்டிப்பா. ஆனா சிவன் சொத்து குலநாசம்ங்கிறது பிரம்மத்தை உணர்ந்தவன் இந்த உலக தொடர்பிலிருந்து விடுதலை அடைவதனால அவன் அடுத்த ஒரு குலத்தை உருவாக்காமல் போய் விடுவான். ஏன்னா அவன் மீண்டும் பிறக்க போறதில்லை. அவன் இந்த பிறவியை அவன் முடித்துக் கொள்வதனால சிவன் சொத்து குலநாசம் சொல்ல நம்மளுடைய முன்னோர்கள் மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட சொல்ல போனாங்க. ஆனா அது மறைஞ்சிருச்சுங்க. நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா. குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க இல்ல இல் வாழ்க்கையில் இருக்கவங்க ருத்ராட்சம் இல்லாமா ஐயா? நான் இதை பேச ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே கீழே என்ன திட்டதான் செய்வாங்க. ஆனாலும் நான் உண்மையை பேசணுங்கிறதுக்காக இந்த தகவலை உங்ககிட்ட பரிமாறிக்கிறேன். இந்த ருத்ராட்சம் என்பது இப்ப எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க, ஸ்டைலுக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. அந்த ருத்ராட்சத்துக்குள்ள பல அர்த்தம் இருக்கு. அதாவது என்னோட குரு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ருத்ராட்சத்தை யாரையாவது தொட்டா கூட அதை என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, யாரு தொட்டா, எதற்காக தொட்டாங்கன்ட்டு பல கேள்விகள் கேட்பாருங்க. அவர் ருத்ராட்சத்தியா? அவர் ருத்ராட்சத்தை ஆசிரமத்துல ருத்ராட்சத்தை தொட விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே பாத்தீங்கன்னா ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க. தெருவுல யாரு பார்த்தாலும் ருத்ராட்சத்தை விற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ருத்ராட்சத்தை உள்ள நிறைய ரகசியங்கள் இருக்குங்க. இப்போ நீங்க அந்த ருத்ராட்சத்துல ஒரு முகத்துல இருந்து நிறைய முகங்கள் இருக்கு. நம்ம உறவுக்கு தெரிஞ்சது ஒரு 6 முகம் வரைக்கும் தெரியும். 6 முகம் வரைக்கும் தெரியும். ஆனா இந்த ருத்ராட்சம் யாரு எப்போது கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, குரு நமது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரம் எந்த நிலையில விழிப்படைந்திருக்கோ அதற்கு ஏத்தாற் போல குரு நமக்கு ருத்ராட்சம் கொடுப்பாங்க. இப்போ மூலாதாரம் அவனுக்கு செயல்பட ஆரம்பிச்சுன்னா ஒரு முகம் கொடுப்பாங்க. சுவாதிஷ்டானம் செயல்பட ஆரம்பிச்சுட்டான்னா அடுத்த நிலைக்கு கொடுப்பாங்க. இப்படி யாரு சகஸ்திரத்தை வரைக்கும் தொடுறாங்களோ அவர்களுக்கு அடையாளமாக குரு அவர்களுக்கு ருத்ராட்சம் கொடுப்பாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ருத்ராட்சம் அணிய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என் கையில இருக்கு பாத்தீங்களா, இது ருத்ராட்சமே கிடையாதுங்க ஐயா. ஒரு ஐயா எனக்கு என்ன பார்க்கும்போது இதை கொடுத்தாரு. ஆனா இது ஒரு பிளாஸ்டிக். ருத்ராட்சம் இருப்பது போல இருக்கக்கூடிய, காட்சி போல இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட். ஆனா இப்ப நம்ம சந்தையில இருக்கக்கூடிய ருத்ராட்சம் ஒரிஜினல் ருத்ராட்சம் எதுவுமே இல்லை. பிளாஸ்டிக்ல ஒரு முகத்துல இருந்து 7 முகம் வரைக்கும் எல்லாருமே இப்ப தானாக மிஷின் மூலமாக இந்த முகத்தை அமைச்சு விற்பனைக்கு வர ஆரம்பிச்சு. ருத்ராட்சம் அணியணும்னா கண்டிப்பாக குருவோட அனுமதி வேணும். குரு நம்ம உடம்புக்குள்ள சக்கரம் எந்த அளவுக்கு விழிப்படைந்திருக்கோ அப்போதுதான் அவர் தருவார தர, அப்போதுதான் நம்ம அணியணுமே தவிர, நான் ருத்ராட்சம் அணிஞ்சா எனக்கு நன்மை நடக்குது, வாழ்க்கையில எனக்கு அதிசயம் நடக்குது, எனக்கு பண பிரச்சனை தீர்ந்துருச்சு, பண பிரச்சனை தீர்றதுக்கோ பொருளாதார பிரச்சனை தீர்றதுக்கோ இல்லைன்னா குடும்ப கஷ்டம் போறதுக்கோ ருத்ராட்சம் அணியக்கூடாது. அதுக்கான பொருளே இல்லை. நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரங்கள் விழிப்படைந்த போது நாம் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருளை தவிர இது பொருளாதார வெளி உலகத்துக்கான விஷயம் கிடையாதுங்க. நிச்சயமா நிச்சயமாங்க. இது யாரு எப்படி தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இல்ல ஏன்னா நம்ம உறவுகள் தெரியுன்றதுக்கான இந்த கேள்வியை கேட்டீங்க. இந்த ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு அசைவ உணவு சாப்பிடலாமாங்க? நான் உங்ககிட்ட முன்பே சொன்னாங்க ஐயா, யாரு தனக்குள்ள சக்கரங்களை வெளிப்படைய வைக்கிறாங்களோ அவங்கதான் இந்த ருத்ராட்சத்தை அணியணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்படி அவர்கள் அணிகிறவர்கள் யாரா இருப்பாங்க? மாமிசம் சாப்பிடாமல் உயிர் கொள்ளாமல் இருப்பவர்கள் தானே அந்த சக்கரத்தை வெளிப்படைய வைக்க முடியும். ஏன்னா அவர்கள் புலா உண்றதை தவிர்த்துட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரங்களை இயக்க நன்மைக்கு போகும்போது அவர்கள் ஞான நிலையில தானே இருப்பாங்க. அவங்க தானாவே அந்த புலால உண்றதை நிறுத்திக்குவாங்களே தவிர அவர்கள் தான் இதை அணிஞ்சுக்கணும். இல்ல இப்ப ஏன் இதை நான் அழுத்தி கேட்டேன் அப்படின்னா, சில பேர் அந்த அசைவம் சாப்பிட்ற மட்டும் ருத்ராட்சத்தை கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம், அடுத்த நாள் குளிச்சுட்டு எடுத்து மாட்டிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாம் ரெடிமேட் ஆன்மீகவாதிங்க ஐயா. அவர்கள் ஆன்மீகவாதியே கிடையாது. ஏதோ இப்ப மாலை போட்டுட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை இப்படி பின்னாடி போட்டுட்டு குடிக்கிறாங்க. இந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டு திரும்பி நான் மாமிசத்தை சாப்பிட்டுட்டு திரும்பி நான் போட்டுக்கிட்டேன்னு இது ஒரு பைத்தியகாரத்தனமா இல்லைங்களா? அப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எதுக்கு அணியணும்? அப்பனா நீ மாமிசம் சாப்பிட தயாரா இருக்க, அப்ப எதுக்கு நீ இதை அணிஞ்சுக்கிற? அதை விட்டுரு, நீ மாமிசத்தை சாப்பிடு.
குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைனா என்னங்க ஐயா? சரி, நிச்சயமா ஏதாவது ஒண்ணுக்கு ஆசைப்படட்டும். நிச்சயமாங்க. அதே மாதிரி இல்வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது இல்ல, ருத்ராட்சம் போட்டாங்களா இல்ல ஈடுபடலாமா? ஐயா, ருத்ராட்சம் அணிந்தாலே அவர்கள் ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்துல தன்னை உணர தயாரானவர்கள். அவர்கள் எப்படி இல்வாழ்க்கையில போவாங்க? அதுல இருந்து விடுபட்டவங்களா தானே இருப்பாங்க. இல்ல, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ருத்ராட்சம் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் முடிந்த பிறகு ருத்ராட்சத்தை அணியலாம். அந்த கல்யாணம் முடிந்த பிறகு ருத்ராட்சம் அணியக்கூடிய மனிதர்கள் இல்லறத்திலிருந்து, இப்ப இல்லறத்துல இருந்தே தன்னை விடுதலை அடைந்து கடவுளை தேடுவதற்கான பயணத்துல இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் இருக்காங்க. வீட்டுக்கான கடமைகளை முடித்துட்டு, மனைவிக்கான கடமைகளை முடித்துட்டு, தாய் தகப்பனுக்கான கடமைகளை முடித்துட்டு, இல்லைன்னா அதுலயே செயல்பட்டுக்கிட்டே இறைவனை தேடக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ருத்ராட்சம் அணியும். அந்த அவர்கள் அணிவது கூட அவருக்கு வழிகாட்டக்கூடிய குரு இவருக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்காரு, விழிப்புணர்வு நிலையை அடைஞ்சிருக்காரு குரு கொடுக்கணும். அப்படி அவர்கள் அடையாமல் அவர்களே அணிந்து கொள்வது தவறுங்க. குரு இல்லாமல் ருத்ராட்சம் அணிவது தவறு. நிச்சயமாங்க ஐயா. அந்த ருத்ராட்சம் மாதிரியே கருங்காலியை பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கு நம்ம உறவுகளுக்கு. கருங்காலி மாலையை யார் அணியலாம்? கருங்காலி மாலை எதற்காக அணியலாம்? கண்டிப்பாங்க. அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகர்கள் அணிறான்ட்டு நிறைய பேர் அணிகிறாங்க. அதே மாதிரி எந்த கேபிள் சேனலை ஓபன் பண்ணாலும் கருங்காலி மாலைக்கு விளம்பரம் இல்லாதது எந்த இடத்துலயும் இல்லை. எங்க போனாலும் இப்ப இந்த கருங்காலி மாலைக்கான விளம்பரம் போயிட்டு இருக்கு. அது இந்த ஒரு 2-3 வருஷமா ரொம்ப உயரமாவே போயிடுச்சு. கருங்காலி மாலை அணிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க கோடீஸ்வரர் ஆயிருவீங்க, பெரிய பெரிய டைரக்டரா மாறிடுவீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு புகழ்ச்சியில உச்சத்துக்கே போய் சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு துளி கூட உண்மை கிடையாதுங்க. கருங்காலி மாலையை அணிந்து கொள்வதன் மூலமாக கண் திருஷ்டி விடும். உங்க உடம்புல நேரெதிரான சிந்தனைகள் அதிகமாக இருக்குதுன்னா அது தானாக அது இழுத்து கொள்ளும். அதோடைய ஆற்றல் அதுக்கு இருக்கு. ஆனா பணக்காரன் ஆயிரலாம், நான் கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படிங்கிறவங்க அதை நீங்க அது அப்படி ஒரு கற்பனையே பண்ணாதீங்க. அப்படி ஒரு சூழல் அந்த மாலையில இல்லவே இல்லை. அந்த காலத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். நீங்க உங்களுடைய முன்னோர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கருங்காலி கட்டைய மாதிரி ஒரு சின்னதா செஞ்சு கையில வச்சிருப்பாங்க. வீட்லயே இருக்கும் இல்லையா, உலகே கருங்காலி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருங்காலி கட்டையில இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, திருஷ்டி அதை கையில வச்சுட்டு அவர்கள் வியாபாரம் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, கோவிலுக்கு கொண்டு போகும்போது, நடைக்கு போகும்போது, தூரத்துல போகும்போது கையில எடுத்துக்கிட்டே போவாங்க. எதற்காக கேட்டீங்கன்னா, நெகட்டிவான விஷயங்களை அதை நெருங்கி வராம இருக்கக்கூடிய அளவுக்கு அதுகிட்ட சக்தி உண்டு. அதுகிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, நேர்மறை ஆற்றலை உள்ள இழுக்கக்கூடியதும் எதிர்மறை ஆற்றலை வெளியே தள்ளக்கூடிய ஆற்றல் கருங்காலி கட்டைக்கு உண்டு. அதை இப்ப நம்ம மாலையா அணிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மாலை அணியும் போது பணக்காரனெல்லாம் ஆகவே முடியாது. ஆனால் இதை அணிந்து கொள்ளும் போது கண்டிப்பாக திருஷ்டி விலகுங்க. எல்லாரும் அணிஞ்சுக்கலாம். நிச்சயமா ஆண்கள் பெண்கள் யாரும் அணிஞ்சுக்கலாம், யாருனாலும் அணிஞ்சுக்கலாம். அந்த தூர நாட்கள்ல பெண்கள் அதை கலத்தி வச்சிடணும். அது தூர நாட்கள்ல அணியக்கூடாது. ஆண்கள் மாமிசம் சாப்பிடும் போது அணியக்கூடாது. இறப்பு வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக கருங்காலி மாலையை அணியக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் வயசுக்கு வந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் போதும் அங்கு போகும்போதும் இந்த கருங்காலி இதை அணிஞ்சிக்க கூடாது. மற்ற நாட்கள்ல எப்பனாலும் கருங்காலி தான் அணிஞ்சிக்கலாங்க ஐயா. அதே மாதிரி கருங்காலி மாலையை மட்டும் நான் வாங்கி போட்டுட்டு உடனடியா எனக்கு என்னுடைய திருஷ்டிலாம் போயிடும் அப்படின்னு கிடையாது. மாதத்துல ஒரு முறையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு கிளாஸ் பாலுல அந்த மாலையை கலத்தி ஊற வைங்க. அதுல இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாமே அந்த பால் வாங்கிக்கும். அந்த பாலை எடுத்து வெளியே ஊத்திட்டு மீண்டும் அதை அணிஞ்சுக்கிடுங்க ஐயா. அது ரொம்ப நல்லதுங்க ஐயா. நிச்சயமாங்க, நிச்சயமா நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே சொல்லுங்க. நமோ நாராயணம், நமோ நாராயணம், நமோ நாராயணம்.